அண்மை செய்தி சென்னையில் 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த 52 வயது முதியவர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த 52 வயது முதியவர் மீது போக்சோ வழக்கு தற்போது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரத்தில் முதியவர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த 52 வயது முதியவர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து எமது செய்தியாளர் ராம்குமார் தரும் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் ராம்குமார். சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததில் முதியவர் ஒருவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க ராம்குமார். நிச்சயமாக நேற்று சென்னை அடுத்த போரூர் பகுதியை சேர்ந்த தம்பதியினர் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்துட்டு வராங்க. அவங்களுடைய பெண் குழந்தை 11 வயது பெண் குழந்தை வந்து தனியார் பள்ளியில 3ஆம் வகுப்பு படிச்சுட்டு வருது. இந்த நிலையில நேற்று அவருடைய தம்பியின் குழந்தைகளுடன் அந்த சிறுமி வந்து விளையாடி கொண்டிருந்தார். அதே பகுதியை சேர்ந்த நபர் வீரமணி என்ற 52 வயதான ஒரு முதியவர் வந்து அந்த குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார். இரவு தந்தை மற்றும் தாய் வந்தபோது அந்த குழந்தை வந்து பாலியல் தொல்லை கொடுத்தது தொடர்பாக தந்தை தாயுடன் தெரிவித்திருக்கிறது. இதன் அடிப்படையில குழந்தையை வந்து மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்து சென்றிருக்காங்க. அப்போது பாலியல் தொல்லை கொடுத்தது தெரிய வந்திருக்கிறது. இதன் அடிப்படையில போரூர் பகுதியை சேர்ந்த வீரமணி என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது விசாரணையானது நடைபெற்றிருக்கிறது. 52 வயதான முதியவர் ஒருவர் 11 வயது குழந்தை மீது பாலியல் தொல்லை கொடுத்தது தெரிய வந்திருக்கிறது. இந்த அடிப்படையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக சென்னை மட்டுமில்லாமல் தமிழகம் முழுவதும் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருது. குறிப்பாக 10 வயது முதல் 11 வயது உடைய குழந்தைகளை குறிவைத்து பாலியல் தொல்லை கொடுக்கும் சம்பவங்கள் அதிகரித்திருக்கிறது. கடந்த மாதம் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு 10 வயது சிறுமிக்கு வடமாநில நபர் பாலியல் தொல்லை கொடுத்தது தமிழகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய நிலையில் மீண்டும் சென்னையில் 11 வயது குழந்தைக்கு பாலியல் தொல்லை இருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதன் அடிப்படையில வலசரவாக்கம் போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்து வீரமணியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பிரியங்கா. ராம்குமார், உங்களுடைய தகவலுக்கு நன்றி.